அனைவருக்கும் வணக்கம். போன வருஷம் செப்டம்பர் மாதம் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் ஒரு பெண் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. காதல் திருமணம் வெற்றி அடையுமா, எப்போ சார் நடக்கும், எந்த அந்தரத்தில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வர்ற ஏப்ரலுக்குள்ளே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தேன். அது சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கால் பண்ணி வேற சொல்லியிருந்தாங்க. கல்யாணம் நடந்து 2 மாதம் ஆயிடுச்சு, அடுத்து குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஆடியோவை வந்து இப்போ நான் இதில் இணைச்சி விட்றேன், அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் சொன்னபடி நடந்தது அப்படிங்கிறத விட கடவுளுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாக்குப்படி தான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு, கிடைச்சிருக்குங்கிறத எல்லாமே கடவுள் செயல் தானே ஒழிய நான் சொன்னதுனால தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. அவங்களுக்கு திசா புத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அது சக்ஸஸ் ஆகணும், காதல் திருமணம் வெற்றி அடையணும்னு இருந்திருக்கு. அவ்வளோதான ஒழிய இதில் வேற ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு குழந்தை வாக்கியமும் கண்டிப்பான முறையில் உண்டு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஜாதகத்தை போட்டு கொண்டு வரேன். இதில் பேர் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ண முடியாது, இருந்தாலும் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. சொல்லுங்க. இப்போ ஒரு டிசம்பர்ல வந்து எனக்கு வந்து நான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு மேரேஜ் வந்து எப்படி ஆகும், லவ் மேரேஜ் அதனால ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஏப்ரலுக்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கல்யாணத்துக்கு அப்படியான்னு என்னை எப்படி வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏத்துக்கணும். இப்போ லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கு. ஹலோ, இப்போ வந்து இப்போ இந்த மந்த் வந்து நாங்க வந்து பேபிக்கு வந்து பிளான் பண்ணிருந்தோம். செக் பண்ணோம், ஆனா வந்து நெகட்டிவ் தான் வந்தது. ஆனா வந்து 40 to 43 days கிட்ட தள்ளி போயிடுச்சு. அப்படி இருந்தும் ஆனா செக் பண்ணோம், ஆனா நெகட்டிவ் தான் வந்தது 2 வாட்டியுமே. இப்போ அது வந்து எப்போ நடக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? திருமணம் எத்தனை மாசம் ஆகுது? 2 மாசம், பிப்ரவரி 2 ஆச்சு. சொன்ன மாதிரி திருமணம் நடந்துருச்சு, குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்றீங்க இல்லையா? அது கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டிருப்பீங்க, நான் அதுல பதில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? மேரேஜ் பத்தி கேட்டிருந்தேன், இத பத்தி நான் கேட்கல. குழந்தைய பத்தி நீங்க கேட்கல. சரி, நீங்க டேட்டா பர்த் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுங்க டீடைல். ஓகே. குழந்தை பிறப்புங்கிறது ஆமா டைம், நீங்க எந்த ஊர், எந்த மாவட்டம், எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, காலையிலயா இரவுலையா, ஃபுல் டீடைல். அதான் நீங்க சொல்லிருந்தீங்க, அதாவது குழந்தை 2025க்குள்ள பிறந்துடும், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இருந்தாலும் சரி, நீங்க வந்து மேரேஜ் பத்தி எல்லாமே சொன்னது எல்லாமே ஒன்னும் அப்படியே நடந்தது 100%. ஒண்ணு கூட விடாம. அதான் சரி, நீங்க இதையும் சொன்னீங்கன்னா நான் ஒரு நம்பிக்கையோட இருப்பேன். சரி, பார்த்து சொல்றேன், நான் ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பண்ண போறேன், கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்டுருப்பீங்கன்னா இப்ப புத்திர பாக்கியத்துக்கு கேக்குறீங்க சொல்றேன். நான் ஓரளவுக்கு நிறைய ஜாதகங்கள் பாக்குறதுனால உங்க ஜாதகத்தை என்னால ஞாபகம் வச்சுக்கிற முடியாது, திருப்பி தேடி எடுக்கவும் முடியாது. சரிங்களா? நீங்க வாட்ஸ்அப்ல பழையபடி உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் எல்லாத்தையும் கரெக்டா மட்டும் கொடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். அல்லனா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ரிப்ளை கொடுக்குறேன். போட்டு வரேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஹாப்பி தானே? ஒண்ணும் இல்ல, சரி தானே?